அத்தியாயம் 39. வாய்மை வென்றதா வஞ்சகம் வென்றதா? முதலாவதும் முக்கியமானதுமாக ஒரு விடயம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அதன் இறுதி நிலையை எட்டவில்லை. ஏன், துவக்கமே இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆமாம், அந்த கொலையின் பின்னணியில் முகம் மறைத்து கொண்ட சதிகாரர்கள் யார் யார் என 30 ஆண்டுகளாகியும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. சிபிஐயை கேட்டால் இன்னமும் நாங்கள் புலனாய்வு செய்து கொண்டே தான் இருக்கிறோம் என்கின்றனர். ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இது இரகசிய விசாரணை. சிபிஐயின் புலனாய்வு விவரங்கள், சான்றுகள், ஆவணங்களை கேட்டால் அவற்றை வெளியிட முடியாது என்கிறது. மாபெரும் ஜனநாயக நாடு, சுதந்திரமான நீதித்துறை என பறைசாற்றிக் கொள்ளும் ஒரு நாட்டில் ஏன் இத்தனை ரகசியம்? யாரை காப்பாற்ற இந்த ரகசியம்? விடை உள்ளங்கை நெல்லிக்கனி. இந்த நூலின் பக்கங்களை புரட்டியதில் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் குற்றம் சாட்டப்பட்ட என்னை காட்டிலும் அந்த குற்றச்சாட்டை பதிவு செய்த சிபிஐ தலைமை புலனாய்வு அதிகாரி ரகோத்தமன் வார்த்தைகளில் கேட்டால் கயவர் எங்கே இருக்கிறார்கள் என்பது பளிச்சென புரியும். அவர் சிபிஐயிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ராஜீவ் படுகொலை மர்மம் விலகும் நேரம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதினார். 2010 வெளியான அப்புத்தகம் எங்கள் தரப்பால் முணுமுணுக்கப்பட்ட பல விடயங்கள் உண்மைதான் என நிரூபிப்பதாக அமைந்தது. இனி அவருடைய வார்த்தைகளில் சில. மே 22 அன்றைய பாரத பிரதமர் சந்திரசேகர் அவசரமாக தமது சிசிபிஏவை கூட்டினார். தேசத்தின் மிக உயர்ந்த அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கமிட்டி அது. அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய சிலர்: அப்போதைய ஐபி தலைவராக இருந்த MK நாராயணன், ரா உளவு அமைப்பின் தலைவரான GS பாஜ்பாய், மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் சுப்பிரமணிய சுவாமி. சிசிபிஏவின் அந்த அவசர கூட்டத்தில் பிரதமர் சந்திரசேகர் உளவு அமைப்பு தலைவர்கள் இருவரிடமும் இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் யார், உளவுத்துறை என்ன செய்திருக்கிறது, உங்கள் ரிப்போர்ட் என்ன என்று கேட்டார். உளவுத்துறை தலைவர்கள் பதில் சொல்வதற்கு முன்னரே சுப்பிரமணிய சுவாமி சந்தேகமில்லாமல் விடுதலை புலிகள்தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று உறுதிபட கூறினார். ரா அமைப்பின் தலைவரான பாஜ்பாய் உடனே அதற்கு மறுப்பு தெரிவித்தார். நோ, நிச்சயமாக அதனை விடுதலை புலிகள் செய்திருக்க முடியாது, அவர்கள் செய்யவில்லை என்று எனக்கு உறுதியாக தெரியும் என குறுக்கிட்டு சொன்னார். பிரதமரின் முன்பாக அந்த இருவருக்கும் வாக்குவாதம் நடந்தது. பின் ஒரு வாரம் கழித்து மே 30 அன்று மீண்டும் சிசிபிஏ கூட்டம் பிரதமர் அலுவலகத்தில் நடந்தது. அப்போது ரா தலைவர் பிரதமரிடம் சிறப்பு புலனாய்வு குழு அவசரப்பட்டு ஒரு முன் தீர்மானத்துக்கு வந்து விடுதலை புலிகள்தான் காரணம் என்று முடிவு செய்து கொண்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள், புலனாய்வு நிச்சயம் சரியாக நடக்க வாய்ப்பில்லை என எச்சரித்தார். ரா உளவு பிரிவின் தலைவர் ராஜீவ் கொலையை விடுதலை புலிகள் அமைப்பு செய்யவில்லை என சிசிபிஏ கூட்டத்தில் தெரிவித்ததன் காரணமாக சுப்பிரமணிய சுவாமி, ஐபி மற்றும் சிபிஐயின் சிறப்பு புலனாய்வு குழுவின் சில உயரதிகாரிகள் கடைசியில் பாஜ்பாய் அவர்களை கோமாளி போல் சித்தரித்தனர். 6வது நபர் என்ற அத்தியாயத்தில் ரகோத்தமன்: ராஜீவ்காந்தி விசாகப்பட்டினத்தில் இருந்து புறப்படுவதற்கு தாமதமாகிறது. ஏதோ ரேடார் கோளாறு. 6 மணிக்கு இங்கே சென்னைக்கு வந்து சேர வேண்டியவர் 6 மணிக்குத்தான் அங்கே புறப்படுகிறார். நூற்றுக்கணக்கான போலீசாரும் மாநில காவல்துறை அதிகாரிகள் பலரும் ஸ்ரீபெரும்புதூரில்தான் அன்று முழுவதும் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஒருவருக்காவது இந்த தாமதத்திற்கான காரணம் தெரியாது என்பதுதான் விஷயம். இதே இடத்தில் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும். சம்பவம் நடந்த இடத்தில் அன்று மாலை சுமார் 7 மணி முதல் இரவு 10:30 மணி வரைக்கும் சுற்றி கொண்டிருந்த சிவராசன் தன் பாக்கெட்டில் ஒரு சிறிய போட்டோ ஸ்டுடியோ கவர் வைத்திருந்தார். இது எங்களுக்கு பின்னால் கிடைத்த ஓர் ஆதாரம். உள்ளங்கை அளவே இருந்த கவரின் பின்புறம் பொடி எழுத்தில் சில விவரங்கள் எழுதியிருப்பதை நாங்கள் பார்த்தோம். ராஜீவ்காந்தி புறப்படும் நேரம் 4:30, சென்னையை அடையும் நேரம் 6:30 மணி என்று எழுதியிருந்தது. அப்படி எழுதியிருந்ததை அடித்துவிட்டு சிவராசன் தன் கையெழுத்தில் எழுதியிருந்தது புறப்படும் நேரம் 6 மணி. காவல்துறைக்கு மட்டுமல்ல, சிவராசனுக்கும் அன்றைக்கு மொபைல் வசதி கிடையாதுதான். ஆனால் அவர்களது இன்டெலிஜென்ஸ் செயல்பட்டிருக்கும் விதத்தை பார்த்தால் வெட்கப்படாமல் என்ன செய்வது கேள்விக்குறி என அங்கலாய்கிறார் ரகோத்தமன். தொடர்ந்து அவர் இரும்பு துண்டுகள், ஸ்விட்ச், வயர்கள் அடங்கிய வெடிகுண்டு ஆடையை தனு அணிந்திருக்கிறார். சிவராசன் இடுப்பில் கைத்துப்பாக்கி வைத்திருக்கிறார். ஒரு சாதாரண மெட்டல் டிடெக்டர் சோதனைக்கு உட்படுத்தி இருந்தாலே தெரிந்துவிடும். ஏன் நூற்றுக்கணக்கான காவலர்கள் இருந்தும் அதனை செய்யவில்லை? பெரிய மனிதர் தலைவர்களுடனேயே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். வெகு நிச்சயமாக மரகதம் சந்திரசேகர் அல்லது அவரது மகன் அல்லது மகள் உதவி அல்லாமல் அன்றைக்கு விடுதலை புலிகளுக்கு மட்டுமல்ல வேறு யாருக்குமே ராஜீவ்காந்திக்கு மாலையிட அனுமதி கிடைத்திருக்காது.
என் கருத்தை விளக்கிச் சொல்லி நடந்த சம்பவத்தையும் விவரித்து கார்த்திகேயனிடம் விசாரணைக்கு அனுமதி கேட்டேன். கிடைத்த பதில், அதெல்லாம் சீனியர் ஆபீசர்கள் பார்த்துக்கொள்வார்கள். ஆச்சரியக்குறி. வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரியாக இருந்தாலும் சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் சொல்லிவிட்டபடியால் நான் நினைத்தபடி அவர்கள் யாரையும் என்னால் விசாரிக்க முடியாமல் போய்விட்டது. பக்கம் 125, 126. மரகதம் சந்திரசேகரின் மகன் லலித் சந்திரசேகர் சிங்கள பெண் ஒருவரை மணந்தவர். நூலின் இறுதி அத்தியாயமான இனி பேசலாம் என ரகோத்தமன் கூறுவது, பாதுகாப்பு குளறுபடிகள் குறித்து விசாரிக்க வர்மா கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த கமிஷனில் இந்திய உளவுத்துறை தலைவர் முதற்கொண்டு பல பேர் சாட்சியம் சொல்லியிருக்கிறார்கள். பல அதிமுக்கிய ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று ஐபியின் தலைவராக இருந்த MK நாராயணன் மே 22ஆம் தேதி அன்று பாரத பிரதமருக்கு நேரடியாக அனுப்பிய ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் MK நாராயணன், எங்களுக்கு ஒரு வீடியோ கேசட் கிடைத்திருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் சம்பவம் நிகழ்ந்த அன்று எடுக்கப்பட்ட அந்த வீடியோ கேசட்டை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். விரைவில் அது பற்றி தகவல்களை அளிக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் வர்மா கமிஷன் விசாரணைகள் முடிகிற வரை, சிபிஐயின் புலனாய்வு விசாரணைகள் முழுவதுமே முடிகிற வரை அப்படி எந்த ஒரு வீடியோ கேசட்டையும் ஐபி வெளியிடவில்லை. தலைமை புலனாய்வு அதிகாரி எனும் முறையில் இது பற்றி என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இறுதி வரை அந்த கேசட் வரவில்லை. தனு லதா கண்ணனுடனும் லதா பிரியகுமாருடனும் பேசியிருக்கிறார். லதா பிரியகுமார் மூலமாகத்தான் மாலையிட அனுமதி கிடைத்திருக்கிறது. சிபிஐயிடம் அது கேசட் கிடைத்தால் மரகதம் சந்திரசேகருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் பிரச்சனை வரும் என்று கருதி முழு பூசணியை மறைத்துவிட்டது ஐபி. இறந்த தலைவர்களை விட இருக்கும் பிரமுகர்கள் முக்கியமாகி விடுகிறார்கள். MK நாராயணன் தொடங்கி அத்தனை அதிகாரிகளையும் காப்பதற்காகவே அவதரித்த மாதிரி சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைமை இந்த வழக்கில் நடந்து கொண்டு மூடி மறைத்துவிட்டது. இதன் மூலம் சில தனிநபர் காக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேசத்துக்கு எத்தனை இழுக்கு என கேள்வி எழுப்புகிறார் ரகோத்தமன். பக்கம் 208. ஜெயின் கமிஷன் விசாரணை தொடர்பாக அவர் எழுதும்போது கார்த்திகேயனை மிக கடுமையாக சாடுகிறார். அது இதோ. சதித்திட்டம் குறித்த பின்னணிகளை விசாரிக்கவும் தனியாக நீதிபதி ஜெயின் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் இந்திய அரசால் அமைக்கப்பட்டது. ஜெயின் கமிஷன் கேட்கும் அனைத்து தகவல்களையும் சிறப்பு புலனாய்வு குழு கொடுத்து உதவ வேண்டி சிபிஐ புலனாய்வில் கண்டுபிடித்த விவரங்கள் அனைத்தையும் ஜெயின் கமிஷனிடம் சமர்ப்பிப்பதுதான் முறை. அப்படித்தான் நடந்து கொண்டிருப்பதாக நான் நினைத்தேன். ஆனால் நடந்ததோ வேறு. புலன் விசாரணையில் தெரிய வந்த அனைத்து விவரங்களையும் கமிஷனுக்கு சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் அனுப்பி வைக்கவே இல்லை. தடா சட்டத்தின் ஒரு பிரிவு உண்டு. பிரிவு 16, அதிகாரப்பூர்வமில்லாத யாருக்கும் வழக்கு விசாரணைகளை சொல்லக்கூடாது என்பது அது. ஆனால் ஜெயின் கமிஷன் அதிகாரப்பூர்வமற்ற அமைப்பா? கேள்விக்குறி. அரசாங்கமே நியமித்த விசாரணை கமிஷன் அல்லவா? கேள்விக்குறி. ஆயினும் ஏன் வழக்கின் எந்த ஆவணங்களையும் சிபிஐ ஜெயின் கமிஷனுக்கு தரவில்லை? கேள்விக்குறி. இவ்வாறு வினா எழுப்பி அதற்கான விடையினையும் அவரே அளிக்கிறார். அத்தியாயம் 3. அத்தியாயம் 40. கடும் அதிருப்தியை வெளியிட்டார் நீதிபதி ஜெயின். விசாரணையின் இடையே பல தமிழக அரசியல்வாதிகள் முக்கியஸ்தர்கள் எதிர்ப்பட்டதும் அவர்களை விசாரிக்க அனுமதி கோரிய போது அது கொடுக்கப்படாமல் தட்டி கழிக்கப்பட்டதும் ஜெயின் கமிஷனுக்கு தெரிந்துவிடுமே. இது ஒன்றை தவிர எனக்கு வேறு எந்த காரணமும் தெரியவில்லை. எப்படியானாலும் ஜெயின் கமிஷனுக்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஒத்துழைப்பு அளிக்காமல் தவிர்த்ததை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை என்று மனம் வெதும்பும் ரகோத்தமன். கார்த்திகேயன் ஜெயின் கமிஷனுக்கு தகவல் தராதிருந்ததற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. ஜெயின் கமிஷன் விசாரணை தொடங்குவதற்கு முன்னால் ஓர் அறிக்கை வெளியிட்டது. சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைகள் சரியாக நடைபெற்று இருக்கின்றனவா என்பதை ஆராயவும் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதே அந்த அறிக்கையின் சாரம். இது கார்த்திகேயனுக்கு கவலையளித்திருக்கலாம். ஏனெனில் எங்கள் வழக்கு விசாரணை ஓட்டத்தில் எங்கெல்லாம் நாங்கள் தமிழக அரசியல்வாதிகளை விசாரிக்க வேண்டி வந்ததோ அங்கெல்லாம் முட்டுக்கட்டை போடப்பட்டிருந்தது. இந்த விவரங்கள் ஜெயின் கமிஷனுக்கு போனால் நிச்சயம் கேள்விக்குள்ளாகும். என்ன சொல்லியும் நியாயப்படுத்த முடியாத அத்தகைய உத்தரவுகளுக்கு என்ன விளக்கம் தர முடியும்? கேள்விக்குறி என உண்மையை போட்டுடைக்கிறார் ரகோத்தமன். கார்த்திகேயன் மட்டுமல்ல, விசாரணை ஆணையத்தை ஏற்படுத்திய மத்திய அரசே கூட காலப்போக்கில் ஜெயின் கமிஷனுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. இதனால் மத்தியில் ஆண்ட நரசிம்மராவ் அரசுக்கும் சோனியா ஆதரவு காங்கிரஸ் பிரிவுக்கும் முரண்பாடுகள் முற்றி காங்கிரஸ் கட்சிகள் நரசிம்மராவ் காங்கிரஸ், சோனியா காங்கிரஸ் என இரு பிரிவுகள் தோன்றின.
ஜெயின் கமிஷனில் இந்திய அரசியலையே புரட்டி போடுகின்ற வகையில் ராஜீவின் கொலை சதி வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருந்தது. அந்த வேளையில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி செய்து கொண்டிருந்த குஜராத் அரசு நீதிபதி ஜெயின் கோரியிருந்த கால அவகாசத்தை தராமல் உடனடியாக கமிஷன் தன் விசாரணையை முடித்துக்கொண்டு இறுதி அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. மிக ஆச்சரியமாக சோனியா ஆதரவு காங்கிரஸ் பிரிவு இதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, போராடவும் இல்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ராஜீவ் கொலை சதி மட்டுமல்ல, கொலை வழக்கு விசாரணைகளிலும் கூட பல மர்மங்கள் தோன்றின. அவற்றில் ஒன்று கூட இன்னும் விலகிய பாடில்லை. 30 ஆண்டுகள் கழிந்த நிலையில் சிபிஐ எம்டிஎம்ஏ தனது புலனாய்வை முடித்த பாடில்லை. உண்மையான சதியாளர்களை இனம் காட்டவில்லை. ஒப்புக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது தடா சிறப்பு நீதிமன்றம். ராஜீவ் கொலை வழக்கு விசாரணை என்கின்ற பெயரில் மக்கள் வரிப்பணம் கோடிக்கணக்கில் இன்னமும் வீணாக்கப்படுகிறது. 2013 நிலவரப்படி எம்டிஎம்ஏ மட்டும் ஆண்டுக்கு சராசரியாக 10 கோடி ரூபாய் சென்ற 15 ஆண்டுகளாக செலவு செய்திருக்கிறது. 23 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் சிறப்பு நீதிமன்றத்தின் செலவு தனி இப்போது 2018 பிறந்துவிட்டது. 1991 மேயிலிருந்து சிபிஐ, வர்மா கமிஷன், ஜெயின் கமிஷன், எம்டிஎம்ஏ விசாரணை என ராஜீவ் கொலை வழக்கு தொடர்பாக செலவழிக்கப்பட்ட மக்கள் பணம் இதுவரை சுமார் 1000 கோடியை தாண்டியிருக்கும். காலம், பணம், மனித ஆற்றல் அனைத்தையும் வாரி இறைத்து வழக்கின் ஆணிவேரினை வேண்டாம், பக்க வேர்களை கூட கண்டுபிடிக்காமல் ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கமும் சாதிப்பதென்ன? கேள்விக்குறி. சற்று சிந்தித்து பாருங்கள். சுப்பிரமணிய சுவாமியிலிருந்துதான் ராஜீவ் கொலை சதி வழக்கு விசாரணையை தொடங்கியிருக்க வேண்டும் என்றவர் திருச்சி வேலுச்சாமி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி, மாநில செய்தி தொடர்பாளர். அந்த கொலை சம்பவம் நடந்தபோது சுப்பிரமணிய சுவாமிக்கு நெருங்கிய சகாவாக இருந்தவர். சிபிஐ முதல் ஜெயின் கமிஷன் வரை சென்று சாட்சியம் அளித்தவர். சோனியாவை நேரில் சந்தித்தும் சுப்பிரமணிய சுவாமியின் மர்ம நடவடிக்கைகளை விவரித்தவர். ஆம், சுப்பிரமணிய சுவாமி சந்தேகத்துக்குரியவரே, விசாரியுங்கள் என நீதிபதி ஜெயின் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தார். ஆனாலும் மக்கள் ஆதரவு ஒரு சிறிதும் இல்லாத சுப்பிரமணிய சுவாமி இன்றளவும் டெல்லி அதிகார பீடத்தில் மிகுந்த செல்வாக்குடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ராஜீவை கொலை செய்ய விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்தது சோனியாதான் என புத்தகம் எழுதுகிறார். இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மருமகளா சோனியா என்கின்ற மொய்னா ஸ்டெஃப்னா நேரு குடும்பத்தில் இணைந்த பிறகே அக்குடும்பத்தைச் சேர்ந்த 2 பிரதமர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்திரா காந்தி படுகொலை குறித்து விசாரித்த தாக்கர் கமிஷன் அதனை அரண்மனை சதி என விவரித்தது. அதே போன்றதுதான் ராஜீவ்காந்தி கொலையும். இந்த இரு அரண்மனை சதிகளிலும் பின்னணியில் இருப்பது சோனியாதான் என்கிறார் சுப்பிரமணிய சுவாமி. சோனியாவோ ராஜீவ்காந்தி கொலை சதியின் பின்னணியில் நரசிம்மராவ், சந்திராசாமி, சுப்பிரமணிய சுவாமி ஆகியோரின் மூவர் கூட்டணி இருக்கலாம் என பலமாக சந்தேகித்தவர். சோனியா நரசிம்மராவை எதிரிப்போல் பாவித்து வெறுப்பை உமிழ்ந்தது டெல்லி தர்பாரில் மிக பிரபலம். அவரின் சந்தேகத்திற்கு அப்போது தீனி போடுவது போல் கொலை குழுவினருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்பட்ட மரகதம் சந்திரசேகருக்கு தனது அமைச்சரவையில் மந்திரி பதவி பரிசு வழங்கினார் நரசிம்மராவ். சுப்பிரமணிய சுவாமிக்கு அமைச்சர் அந்தஸ்திலான திட்ட கமிஷன் துணைத் தலைவர் பதவி, கருப்பு பூனை பாதுகாப்பு. ஆச்சரியக்குறி. சோனியா காந்தி அதிகார நாற்காலியை கைப்பற்றிய பிறகு ரகோத்தமன் சொன்னது போல் இல்லாதவரை காட்டிலும் இருக்கும் பிரமுகர்கள் மேலாகி போனார்கள். செத்துப்போனது கணவனே என்ற போதும் கூட. ஆச்சரியக்குறி. 1991 கொலை சம்பவம் நடந்தபோது திமுகவும் காரணம் என அந்த கட்சியை சூறையாடிய காங்கிரஸ் கட்சி பின்னாளில் அதே திமுகவுடன் கூட்டணி உறவு, கூட்டணி மந்திரி சபை என பங்கு போட்டுக்கொண்டு அரசியல் உறவை வளர்த்தது. வைகோவும் இதற்கு விதிவிலக்காகிவிடவில்லை. 2004 பொதுத் தேர்தலில் இம்மூவரும் கூட்டணி அமைத்தனர். அத்துடன் நிற்கவில்லை சோனியா. ஆச்சரியக்குறி. வர்மா கமிஷன் யாரையெல்லாம் குற்றம் சாட்டி அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறிக்கையில் கூறியதோ அவர்களில் பல அதிகாரிகளுக்கு பின்னாளில் மிகப்பெரிய அரச பதவிகளை வழங்கினார் சோனியா. ஆச்சரியக்குறி. கொலை நடந்த இடத்திலிருந்து கிடைத்த அதிமுக்கிய ஆதாரமான வீடியோவை மறைத்த MK நாராயணன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரானார். கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும். ஓய்வு பெற்ற பிறகு மேற்கு வங்க கவர்னராகவும் பதவியில் அமர்த்தப்பட்டார். இதெல்லாம் விட ராஜீவ்காந்தியை நெருங்கி மாலையிட தனுவுக்கு உதவி புரிந்ததாக கருதப்பட்ட லதா பிரியகுமாருக்கு மரகதம் சந்திரசேகரின் மகள் இவர்.
மத்திய இணையமைச்சர் அந்தஸ்திலான ஆதி திராவிடர் பழங்குடிகள் நலவாரிய தலைவர் பதவி வழங்கி கௌரவித்ததுதான் சிறப்புக்குரியதாகும். ஆரம்பத்தில் ராஜீவ் கொலையில் விடுதலை புலிகள் மட்டும் ஈடுபட்டிருக்க முடியாது, பின்னணியில் உள்நாட்டு வெளிநாட்டுகளைச் சேர்ந்த பெரும் சக்திகள் இருக்க வேண்டும் என திடமாக நம்பியவர் சோனியா. குறைந்தபட்சம் அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார் அவர். ஆனால் ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்த பின் அதன் பலனை பயன்படுத்தி உண்மையான சதிகாரர்களை இனம் காண ஒரு சிறிதும் முயலவில்லை. மாறாக விடுதலை புலிகளோடும் வழக்கில் இன்னமும் சிறையில் இருக்கும் 7 பேரோடும் கணக்கை முடித்துக்கொள்வது அவருக்கு வசதியாக தெரிந்தது. ஆச்சரியக்குறி. அதிலேயே முனைப்பு காட்டி வருகிறார் அவர். உண்மையில் சுதந்திர இந்தியாவில் இதுவரை பெற்ற மிகப்பெரிய ராஜதந்திரி சோனியா காந்தி என்றால் அது மிகையல்ல. இல்லையென்றால் சட்ட ரீதியிலும் சரி, அரசியல் சாசன ரீதியிலும் சரி, எவ்வித பொறுப்புமின்றி 10 ஆண்டுகள் நாட்டின் வல்லமை மிக்க நிழல் பிரதமராக வலம் வந்திருக்க முடியுமா என்ன? கேள்விக்குறி. வாழ்க இந்திய ஜனநாயகம்! ஆச்சரியக்குறி. அத்தியாயம் முற்று.